ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 ஃபினிஷ் ஆகுது. அப்புறம் என்ன ரீகரெக்ஷன் இருந்தால் அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. எப்போனா மார்ச் 4லேருந்து 6 வரையும் கொடுத்துருக்காங்க. எப்போ எக்ஸாம் டேட்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 9. எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 12:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பென் யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும், பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பயுமே எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா 32 பதவிகளுக்கான போஸ்டிங் வந்து 32 பதவிகளுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6244. இப்போ ஆடாக வந்து ஃபாரஸ்ட்டும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேர்வு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம் வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பகுதி ஆ வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. பகுதி ஆ வந்து பொது அறிவு, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு தேர்வு. பகுதி ஆல வந்து 100 கொஷின் இருக்கும். அது என்ன தமிழ் 100 கொஷின் இருக்கும். ஜிகேல வந்து அதுவும் 100 கொஷின் இருக்கும். அதை வந்து 2ஆக பிரிப்பாங்க, ஜிகே அண்ட் மேக்ஸ்னு. ஜிகே பார்த்திங்க ஜிகே வந்து 75ம் மேக்ஸ் வந்து 25 இருக்கும். மொத்தம் வந்து 300 மார்க்ஸ். 200 வந்து 1.5 கன்வெர்ட் பண்ணும்போது 300 வரும். மொத்தம் எவ்வளோ நேரம் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours இருக்கும். நம்ம எவ்வளோ குறைந்தபட்சம் மார்க் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து செகண்ட் பேப்பர் இருக்குல்ல, ஜிகே பேப்பர் வந்து எப்படி வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து பகுதி ஆள் வந்து 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் பெற்ற மட்டும்தான் வந்து அந்த பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா அப்படின்னா 18 வயசுக்கு மேலான எல்லாருமே வந்து இந்த குரூப் 4 தகுதிக்கு தேர்வானவங்க தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.